Amen. Hallelujah. 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 Amen. What a wonderful place to be in this time. Amen. இந்த ஆலயத்தில் இருப்பது சந்தோஷம் சொல்கிறவங்க எல்லாருமே ஆமேன். அப்படி தெரியலையே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்றைக்கு நான் பேச போகிறது வந்து இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். இட் இஸ் ஃபினிஷ்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். யூ ஆர் ஃபினிஷ்ட்னு சொல்லாதீங்க. இட் இஸ் ஃபினிஷ்ட். எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு. I wanted to continue what sister spoke. John 19 chapter 30th verse. அதை எடுத்து யாராவது படிக்க முடியுமா? Amen. Amen. When Jesus therefore had received the vinegar, he said it is finished. He bowed down his head and gave up the ghost அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இருக்குது. வினிகர்னு போட்டிருக்கு கேஜேவியில். சில வேர்ஷன்ஸில் வந்து இட் இஸ் செட் சார் வைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது ஃபஸ்ட்டு. ஸோ கிரேக்க மொழியில் என்ன அந்த சார் வைன் ஆர் வினிகருக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா அக்ஸோஸ். சொல்லுங்களேன் பார்க்கலாமே. அக்ஸோஸ் அப்படின்னு சொன்னான்னா கிரேக்க மொழியில் சார் வைன், புளிக்கிற திராட்சை ரசம், சார் வைன். Amen. Hallelujah. So இப்போ அந்த அர்த்தத்தில் நம்ம படிக்கலாம். When Jesus therefore had received the sour wine, புளிப்பு இருக்கிற ஒரு திராட்சை ரசத்தை ரிசீவ் பண்ண உடனேயுமே he said it is finished and he bowed down his head and he gave up the ghost. இந்த sour wine அப்படின்னு சொல்ல போகிறது என்னன்னா, நிறைய தண்ணியை மிக்ஸ் பண்ணி, இட்ஸ் நாட் அ ரிச் வைன். ஒரு நல்ல காஸ்ட்லி வைன் கிடையாது. இட் இஸ் ரொம்ப ஒரு சீப்பான வைன். ஆன்ட்டி சொன்ன மாதிரி அது ரோம சோல்ஜர்ஸ் அங்கே இருக்கிறவங்களோட தாகத்தை தீர்க்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு வைனை வந்து நிறைய செஞ்சு வச்சுப்பாங்களா. ஏன்னா ரிச் காஸ்ட்லி வைன் நிறைய வாங்க முடியாது. கரெக்டாக? ஐ மீன் ஒன்லி காட் கேன் டூ இட். கானான் தேசத்தில் ஹீ டிரான்ஸ்ஃபார்ம்டு வாட்டர் ஆல்மோஸ்ட் 120 gallons. நாட் ஒரு சின்ன ஜாரில் வந்து அவர் மாற்றல, பெரிய பெரிய கட்சாடியில், அதாவது 120 gallons ஆஃப் வாட்டரை வந்து பெஸ்ட் வைனாக மாற்றினார். நாட் குட் வைன். He changed it as best wine. சொல்லுங்களேன், best wine. Only God can give. Amen. Hallelujah. So இந்த சார் வைன் சொல்லப்பட்டது என்னதுன்னா, நிறைய தண்ணியை மிக்ஸ் பண்ணி சீப் வைன், ரோமன் சோல்ஜர்ஸ் அண்ட் லேபர்ஸ் குடிக்கக்கூடிய விஷயத்தை தான் வந்து அன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தாங்க. I just wanted to take you back in time. Amen. இந்த வைன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. ஏமேன். வைன் வந்து அந்த காலகட்டத்தில், பெலிஸ்தியன்ஸ் இருந்த காலகட்டத்தில் வைன் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிஸ்னஸ் ட்ரேட். அதாவது வைன்ன்றது எந்த விஷயத்துக்கும் வைனை கொடுத்து வாங்குவாங்களா, பிகாஸ் இட் இஸ் வெரி காஸ்ட்லி. ஏமேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த வைன் ஃபஸ்ட்டு எல்லாருமே கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் ஒரே பலியாக நமக்காக மரிக்கப்பட்டார்னு சொல்கிறீங்க. ஏமேன். எவ்ரிபடி அக்செப்ட்ஸ் தட். அவர் மாத்திரம்தான் நமக்கு ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். Amen. Once and for all he died for us. Amen. அப்படி இருக்கிறவங்க தான் இன்றைக்கி உட்கார முடியும் இந்த இடத்துல. Amen. Hallelujah. ஆனால் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாவங்களுக்காக என்ன மரிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a lot of animals. Amen. Hallelujah. லேவியர் ஆகமத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின் எது பண்ணாலும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சைஸு, டிஃப்ரெண்ட் சைஸில், டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் animals sacrifice பண்ண வேண்டியதாக இருந்தது. Amen. Amen. Hallelujah. It says it is a complex sacrificial system. அதாவது வந்து நீங்கள் ஒரு காமன் மேனாக இருந்தானா ஒரு ஆட்டுக்கடாவை வந்து நம்ம வந்து பலி செலுத்தணும். ஒரு ரிச் பீப்புளாக இருந்தானா ஒரு பெரிய ரேம் கொடுக்கணும். Amen. அதே மாதிரி ஒரு ரொம்ப ஃபினான்ஷியல் இதில் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருந்தீங்கன்னா பறவையை கொடுக்கணும், பிஜின் கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்க. இட்ஸ் ஏ சின் ஆஃபரிங், கில்ட் ஆஃபரிங், burnt offering. Amen. Grain offering, தானியங்கள் அதை கொடுக்கணும். அப்புறமா peace offering, and it also says about drink offering. Amen. Hallelujah. It says about drink offering and come to that. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, continual burnt offering அப்படின்னு ஒரு விஷயம் எக்ஸோடஸ்ல சொல்லியிருக்கு 29 சாப்டரில். It says morning and evening ஒரு lamb, ஒரு கண்ணுக்குட்டி, ஆட்டுக்குட்டியை வந்து பலி செலுத்தணும். எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, இட் இஸ் த ஜாப் ஆஃப் த ப்ரீஸ்ட். அங்கே இருக்கிற பாஸ்டரோட வேலை. நம்ம பாஸ்டரோடைய வேலை இல்லை, அந்த காலத்தில் இருந்த பாஸ்டருடைய வேலை என்னன்னா, ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி காலையிலையும் ஈவினிங்கும்
they have to sacrifice. Amen. எதுக்குன்னு சொன்னீங்கன்னா for the atonement of sin. Atonement of sin அப்படின்னு என்னன்னு சொன்னோன்னா, கர்த்தருக்கு அருவருப்பு வந்து பாவம், கரெக்டா? கர்த்தருக்கு பிடிக்காத விஷயம் பாவம். ஆனால் நம்ம எப்பவுமே செய்யறது பாவம், கரெக்ட். ஸோ ரெண்டுமே ஒத்து போக மாட்டேங்குதுல்ல. இந்த ஒத்து போகிற விஷயத்துக்கு நடுவில் வருது தான் இட்ஸ் கால்ட் அ சாக்ரிஃபைஸ். ஆமென். நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவை வந்து மறுபடியும் வந்து ஒட்டு வைக்கிறதுக்காக தான் இந்த சாக்ரிஃபைஸ். ஆமென். ஹல்லேலூயா. That is said in Exodus 29:42. References நீங்கள் வீட்டில் போய் படிக்கலாம். Exodus 29:42 it says about continual burnt offering. Amen. Hallelujah. Especially இந்த மாதிரி ஆஃபரிங், எதுக்கு நான் இந்த ஆஃபரிங் பற்றி பேசுகிறேன், எஸ்பெஷலி இந்த ஆஃபரிங் ஆஃப் burnt offering எங்கே கொடுப்பாங்கன்னா பாஸ் ஓவர் டைமில் கொடுப்பாங்க. Amen. Hallelujah. We are typically nearing the Passover, end of Passover, கரெக்டாக? ஏசு கிறிஸ்து பாஸ் ஓவர் அன்னைக்கு தான் அடிக்கப்பட்டார், கரெக்டாக? Amen. Hallelujah. பாஸ் ஓவர் என்றது என்னது? இட் இஸ் அபவுட் எகிப்திலேருந்து இஸ்ரவேல் மக்களை டெலிவரன்ஸ்க்காக ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி அந்த ரத்தத்தை வந்து டோர் போஸ்டில் பூசின உடனேமே மரணம் அவங்கள சந்திக்காத இருந்தது. Amen. Hallelujah. Amen. Hallelujah. So lamb வந்து especially during Passover. Amen. Let's read Numbers 28:7. Numbers 28:7. I'll read it in English. And the drink offering therefore shall be the fourth part of hin of the one lamb. In the holy place shall thou cause the strong wine to be poured unto the Lord for a drink offering. கார்படி திராட்சை ரசம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த பானபலி. பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு அந்த ரசம் பானபலியாக வார்க்கப்படப்பட்டது. Amen. கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டது. It was an offering to the Lord. It was not an offering to the priest. வேற யாரும் எடுத்துட்டு போல. அந்த வைன் என்றது டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் வந்து அந்த ஒரு ஆடை வெட்டும் பொழுது அது மேலே அந்த ஆஃபரிங் அந்த ஆல்டர் மேலே அந்த வைனை வந்து ஊற்றுவாங்களா. பிகாஸ் when they burn இல்லை அந்த ஆடையும் அந்த வைனும் when it burns அந்த ஸ்வீட் aroma God accepted the sacrifice அப்படின்னு அர்த்தமா. Amen. Hallelujah. Amen. Wine was used as a sacrificing system இல்லை. ஒரு ஆஃபரிங் கொடுக்கும் போது ஒரு மனுஷன் தவறு செஞ்சிருந்தானா அதுக்கு ஒரு பலி கொடுக்குறாங்க, ஒரு ஆடு, அதை சுற்றி வந்து வைனை ஊற்றுறாங்க. அது ரெண்டும் எரிஞ்சு அந்த when the smoke goes up, God inhales that aroma and he is pleased with the offering. நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றது அன்றைக்குடைய சாக்ரிஃபைஷியல் சிஸ்டம். ரொம்ப கஷ்டம் இல்லை. இன்னைக்கு நம்ம சிம்பிளாக ஒரே ஒரு சாரி ஜீசஸ் அப்படின்னோடனே our sins are forgiven. Amen. 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 And another way, wine இன்னொரு விஷயத்தில் பார்த்தோன்னா when Jesus came into the earth, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியம் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பப்ளிக் மினிஸ்ட்ரி அவர் பண்ண மிராக்கிள் பார்த்தீங்கன்னா he changed the water into wine. Amen. Hallelujah. It was a blessing of celebration. அவர் இந்த உலகத்துக்கு வந்ததால் he gave it as a grace for everyone. அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வைன் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா it is a medicine. Let's read Mark 15th chapter 22nd and 23rd verse. கபாலஸ்தலம் என்ற கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளை கோலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. they mixed wine with myrrh, வெள்ளை போலம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கலந்த உடனே அது என்ன ஆகுதுன்னா it becomes a pain killer. அதை குடிக்கிறவங்களுக்கெல்லாம் வலி தெரியாது. I mean, it is a normal execution system. கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் சிலுவையில் அடிக்கப்படல. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அடிக்கப்படக்கும் போதெல்லாம் வந்து இவங்களுக்கு இந்த ரோம சோல்ஜர்ஸ் வந்து they'll give that அந்த வைனையும் வெள்ளை போலம் அதாவது மேரியும் சேர்த்து கொடுக்கும் போது அது வந்து ஒரு வலியை எடுத்து போடுது. Amen. Hallelujah. But Jesus did not take it because he knows the full plan. Correct? Amen. நமக்கான ஒரு திட்டம் அன்னிக்கே has brother said Genesisலே வந்து அன்னிக்கே போடப்பட்டது. Amen. Hallelujah. He has to go through the full pain. முழு வலியை அவர் தாங்கி அந்த உடலை கொடுத்தாதான் நம்ம மீட்டெடுக்க முடியும்னு சொல்லிட்டு அன்றைக்கு அவருக்கு தெரியும். அன்னைக்கு இருந்த வலிக்கு அவர் அந்த மெடிசினை எடுத்திருக்கலாம். But he chose not to take it. Amen. Hallelujah. Amen. Wine was given as offering. Wine was given. The first miracle of Jesus was water turning into wine.
wine was given to Jesus as medicine. அவருக்கே வைன் கொடுக்குறாங்க, இந்தாங்க குடிங்க, வலி தெரியாத இருக்கட்டும். But he chose not to take that. Amen, hallelujah. Because sin was not partial. கரெக்டா? இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா யாராவது நம்மளை பார்க்கும்போது இது பாதி சின்னு, இது மீதி வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்களா? இல்லை. Once sinned is sinned. Sin is not partial. Likewise, salvation cannot be partial. கரெக்டாக? கர்த்தராக இயேசு கிறிஸ்து நான் தொங்கிட்டேன், ஆனால் வந்து வலி தெரியாத நான் தொங்குனேன்றது சொல்லவே முடியாது. Amen, hallelujah. அந்த பாத்திரம் அடிக்கப்பட வேண்டும், அதுதான் அவருடைய திட்டமே. Amen. That's why in Psalms it says, என்னத்தை நான் உங்களுக்கு செலுத்துவேன் ஆண்டவரே, என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை. அவர் அடிக்கப்பட்டனால தான் நம்மளுக்கு ரட்சிப்பு வந்தது. கரெக்டாக? அந்த பாத்திரம் அடிக்கப்பட்டனால தான் நமக்கு ரட்சிப்பின் பாத்திரமே வந்தது. Amen, hallelujah. Amen, hallelujah. Again, இந்த salvation அப்படின்றது வந்து நமக்காக கிஃப்டாக கொடுக்கப்பட்டது. we cannot earn it. கரெக்டாக? நாங்கள் நற்கிரியை செஞ்சோம், நாங்கள் நிறைய நல்ல விஷயம் பண்ணோம், அதனால் கர்த்தர் எனக்கு salvation கொடுக்கணும்னா it is not that, because it is already fought. அவர் ஆல்ரெடி வந்து பேட்டில் பண்ணிட்டாரு, யுத்தத்தை வென்றுட்டாரு, and he has fetched the salvation. Amen, hallelujah, hallelujah. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், salvation is mine. Amen, salvation is mine. ரட்சிப்பு என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். Amen, hallelujah. ரட்சிப்பு என்னுடையது. லைக்வைஸ் சார் வைன் நம்ம பார்த்தோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு லாஸ்ட்டாக அவர் ஃபஸ்ட்டு பண்ணுந்து எக்ஸலண்ட் வைன் வந்து கொடுத்தாரு மக்களுக்கு. அதே மக்கள் என்ன கொடுக்குறாங்க? புளிப்புள்ள சீப் வைனை அவருக்கு கொடுக்குறாங்க. அண்ட் we saw that Psalm 69:21 அது ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்றதுக்காக he takes the wine and he says it is finished. Amen, hallelujah. Amen, hallelujah. And he bowed down his head. Amen. Bowing down is an act of obedience. தலையை குனிறது வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ். கரெக்டாக? ஒரு கீழ்ப்படுதலுக்குரிய ஒரு காரியம். Amen. அவர் தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு அவர் வந்து அவருடைய மரணத்தை சந்திக்கலை. he came out victorious. அவர் தலை குனிந்ததுக்கு காரணமே, நான் இது எல்லாத்தையும் சந்திச்சிட்டேன், எல்லாத்தையும் I have done it for you. Amen. He was victorious. Then he bowed down his head. Amen, hallelujah. Amen, hallelujah. He bowed down in victory. வெக்கத்தினால அவர் தலை குனியலைங்க. Amen. இன்னைக்கும் நம்ம நிறைய விஷயத்தில் தலை குனிஞ்சிருவோம், வெக்கத்தினால குனிவோம். பட் ஆனால் அன்னைக்கு கர்த்தர் தலை குனிந்த காரணமே he was victorious. He was victorious. Amen. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, he was a warrior. He was a warrior. யுத்த வீரர். Amen. யுத்தத்தை ஆல்ரெடி ஃபைட் பண்ணிட்டாரு. Amen. அண்ட் வென்றுட்டாரு. மறுபடியும் ஏன் நம்ம யுத்தம் பண்ணுறோம்? Amen, hallelujah. Amen, hallelujah. Why do we fight for the salvation? Because it is given. நாங்கள் நல்லது செஞ்சுட்டோம், எனக்கு சால்வேஷன் வேணும்னு கேட்க முடியாது. பட் கம் டு த கிராஸ் and he'll give you the salvation. கர்த்தர் இடத்துல வந்தீங்கன்னா சால்வேஷன்ன்றது இட்ஸ் a free gift. Amen. எஃபிஷியன்ஸில் போட்டிருக்குல்ல, இட்ஸ் a free gift. நம்ம அதற்காக ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Amen. And the last one is he gave up his spirit. அப்படின்ற போது there's a wonderful verse in John 10 chapter 17 and 18. It says, I lay down my life that I might take it again. No man take it from me, but I lay down myself. I have the power to lay it down and I have the power to take it again. Yes. Amen, hallelujah. தமிழ்ல யாராவது படிக்கலாம்? நான் என் ஜீவனை மறுபடியும் அடைத்துக் கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஆமென். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுக்க முடியாது, நானே அதை கொடுக்கிறேன். ஆமென். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு. Amen, hallelujah, hallelujah. What a wonderful God, what a powerful God. Amen, hallelujah. What a powerful God. எந்த மனுஷனாவது வார்த்தையினால அவன் வாழ்க்கையை எடுத்துக்க முடியுமா? செயல்னால பண்ண முடியும், எந்த செயல் பண்ணாலும் வாழ்க்கை போயிடும். பட் ஆனால் யாராவது ஒரு மனுஷன் வார்த்தையினால அவன் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டான்னு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒன்லி God in flesh. Amen. கர்த்தராகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டவரால் மாத்திரம்தான் அவருக்கு அதிகாரம் இருக்கு. Amen, hallelujah. Because he chose the time. Amen, hallelujah. அவர் எப்படி மரணத்தை சந்திக்கணும்ன்றது he chose. Amen, hallelujah. மூன்றாவது நாள் உயிர்த்தெழுக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து he chose it. Amen. Nobody did it. And அவருடைய ஆவியை விட்டார்ன்றது he chose to give it for you and me. Amen. எந்த மனுஷனும் எடுக்கவில்லை. Amen, hallelujah. Amen, hallelujah. Hallelujah. What an amazing God, இல்ல?
Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. And one last time, கடைசி முறையா, amen, brother explained about how gravity pulls our blood down. Amen. Hallelujah. We have heard it from Sandhyaka and Ruben uncle. அந்த 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கும் போது அந்த லங்ஸ் எல்லாம் வந்து கீழே தொங்கி போயிடுங்களா. Amen. Hallelujah. And one last time அவர் வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக அந்த ஒரு பிரெத்தை எடுக்கிறாருங்க. Amen. வலியில் இருக்கும் போது மூச்சு இழுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். நிறைய பேர் அனுபவிச்சிருப்போம்ல. He had that pain இல்லை. ஒன் லாஸ்ட் டைம் அவர் ரொம்ப பெயின்ஃபுல்லாக அந்த ஒரு மூச்சை எடுத்து அண்ட் சத்தமாக he said it is finished. Amen. Hallelujah. The loudest whisper, இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. Amen. சத்தமாக எளிமையாக வந்து சொன்னார். The loudest whisper in the history of us. Amen. இந்த உலகம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் வார்த்தை யாருமே சொல்லியிருக்க முடியாது. இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு தான் சொன்னார் தவிர ஐ எம் ஃபினிஷ்டுன்னு சொல்லவே இல்லை. Amen. Hallelujah. He said it is finished. என்ன ஃபினிஷ் ஆச்சுன்னா மரணத்தை I have come victorious from death. Amen. Sin, பாவம் என்ற விஷயத்தை நான் அழிச்சிட்டேன். மரணம் என்றது நான் மேற்கொண்டிருந்தேன். உங்களுக்கு ரெண்டாவது மரணம் கிடையாது அப்படின்றார். Because once you are saved, you don't have the second death. Amen. And Satan's power. Amen. சாத்தான் இன்னைக்கும் வந்து ஏமாந்து போயிருக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு. பட் ஆனால் வந்து we have the salvation. That is the secret. Amen. That's the secret sauce, right? Amen. Hallelujah. The battle is already fought. யுத்தம் ஆல்ரெடி பண்ணிட்டாருங்க. நம்ம இனிமேலையும் வந்து சாத்தானை நாங்கள் கட்டி ஜெபிக்க போகிறோம் அதெல்லாம் இல்லவே இல்லை. யுத்தம் ஆல்ரெடி பண்ணிட்டாரு, ஆல்ரெடி வின்னும் பண்ணிட்டாரு. நம்ம இன்னமும் போயிட்டு நம்ம வந்து யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Amen. Lastly, the Greek word for finished அப்படின்றது பார்த்தோன்னா தெத்தலஸ்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தெத்தலஸ்தாய் அதுதான் கிரேக்க மொழியில் இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்லி பார்க்கலாமா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தெத்தலஸ்தாய், நானும் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல, பட் ஆனால் தெத்தலஸ்தாய். ஏமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா paid in full. நீங்கள் வாங்கின விஷயம், அதாவது நம்மளை வாங்கும் போது பாதி கொடுத்து வாங்கல, முழுசா அட்வான்ஸாக முழுசாக கொடுத்து நம்மளை வாங்கிட்டாரு. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. I'm just skipping my notes. I know we are short of time. God has given salvation, correctா? Amen. இன்றைக்கு நம்ம என்ன அவருடைய ரட்சிப்பை வந்து நம்ம பெற்றிருக்கோம். நம்ம வைனை பற்றி பார்த்தோம். வைன் வந்து they will pour out on the altar. அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய ரத்தத்தை அந்த சிலுவையிலேருந்து சொட்ட சிந்தினார். Amen. Every single drop that he poured was a grace for us. Amen. Hallelujah. Every single drop of blood was every single grace for us. Amen. Hallelujah. இன்றைக்கு நம்ம என்ன அப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் பாத்திரம், Amen. Hallelujah, அதை வேஸ்ட் பண்ணாத. Amen. ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் இடத்துல வரும்போதும் அதை உயர்த்தி அவரை ஹானர் பண்ணணும். Amen. Hallelujah. We have to lift the cup of salvation. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்தி அவரை thank you Lord for saving me. Amen. Hallelujah. Thank you Lord for saving me அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். Amen. Hallelujah. எல்லாருமே ரட்சிப்பின் பாத்திரம்னு சொல்லுவாங்களா? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்தி Amen, உயர்த்துகிறோம் ஆண்டவரே அப்படின்றது சொல்லுவோம். Amen. Hallelujah. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.